கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் 16 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி வந்துட்டு செம மாசா அவருடைய ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு நேராக வராரு. இதை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. முக்கியமாக ஆனந்த் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்னடா இது, இவன் இப்படி வேலை பார்க்குறானே அப்படின்னு. அப்ப ஆனந்த் அருண் கிட்ட கேட்குறாரு. அருண், என்னடா இது, இவன் இப்படி வேலை பார்க்குறான் அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, அண்ணா உனக்கு கார்த்தியை பத்தி அவ்வளோதான் தெரியும். கார்த்தி ஒரு வேலையில கை வச்சுட்டான்னா அவன் அந்த வேலையை முடிக்காம விட மாட்டான். அதுவும் முக்கியமா உன்கிட்ட சவால் வேற விட்டுருக்கான். அப்படி இருக்கையில எப்படி கார்த்தி அமைதியா இருப்பான்? கார்த்தியை பத்தி இன்னும் உனக்கு எதுவுமே தெரியலன்னா அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, அவன் என்னதான் வேலை பார்த்தாலும் அவனை கண்டிப்பா நான் இந்த வேலையை முடிக்க விட மாட்டேன். அவன் என்னுடைய தம்பி, அவன் எனக்கு கீழே தான் இருக்கணும். நான் தான் இந்த வீட்டோட மகாராஜாவா இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்றாரு, அண்ணா நீ சொத்தை பத்தி நினைக்கிற, ஆனா நான் குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நீ இதை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியா அண்ணா அப்படின்னு. அந்த நேரம் கார்த்தி வராரு. கார்த்தி வந்துட்டு ஆனந்திக்கிட்ட கேட்குறாரு, என்னன்னா ஒரே குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, இல்ல கார்த்தி, உனக்கு இந்த மெக்கானிக் வேலை எதுவுமே தெரியாதுல்ல, அதான் ஆனந்த் கொஞ்சம் அதிர்ச்சியாகி நிக்கிறாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, அண்ணாவுக்கு வேற வேலையே இல்லை. எங்க நான் சவால்ல தோத்து போயிருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ணா நீ என்ன நினைக்கிற, நான் ஏசிலேயே வளர்ந்த பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நானும் கஷ்டப்பட்டிருக்கேன்னு அமெரிக்காவில் அப்படின்னு சொல்ல ஆனந்த் ஷாக் ஆகி இருக்கிறாரு. அதுக்கப்புறமா கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப அங்க உள்ளவங்க கார்த்தியை பார்த்துட்டு, நீங்க தானே இந்த கம்பெனியோட ஓனர், நீங்க எதுக்காக இங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, ஏன் நான் உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க கூடாதா? நான் 1 மாசம் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, சூப்பர் கார்த்திக் சார், உங்க கூட பேசி பழகணும்னு ரொம்ப நாள் இங்க எல்லாருக்குமே ஆசை. கடவுளா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் உங்ககிட்ட பேசி ஹாப்பியா இருக்க போறோம் அப்படின்னு கம்பெனில உள்ள தொழிலாளிகள் எல்லாருமே சொல்றாங்க. அப்புறமா அருண் கோவத்துல நேரா அவருடைய கேபினுக்கு போறாரு. அப்ப அருண் சொல்றாரு, அண்ணா கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. கார்த்திக் கண்டிப்பா இந்த சவால்ல ஜெயிக்க தான் போறாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்றாரு, அருண் தயவு செஞ்சு எதுவும் பேசாம இந்த இடத்துல இருந்து போ அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, அண்ணா நடக்க போறது தானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வீட்டுக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ரியா நேரா ஆனந்துக்கு கால் பண்றாங்க. அப்ப ரியா கேக்குறாங்க, என்ன ஆனந்த், போனத்தோட கார்த்தி திரும்ப வந்துருவாருன்னு சொன்னீங்க, நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். கார்த்தி வீட்டுக்கு வர மாதிரி தெரியலையே அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, ரியா கம்பெனில காலையிலேயே ஒரு பிரச்சனை ஆகிட்டு, என்ஜின் ஆஃப் ஆகிட்டு, இதனால இத கம்பெனிக்கு மிகப்பெரிய அடிவிலும். 1 மணி நேரம் ஆஃப் ஆனாலும் 5 லட்சம் ரூபாய் லாஸ். இந்த மிஷின் மறுபடியும் ஒர்க் ஆகாது அப்படின்னு நினைச்சேன். ஆனா கார்த்தி அந்த மிஷினை ஒர்க் பண்ண வச்சுட்டான். அந்த மிஷின் நல்லபடியா ஓடுது அப்படின்னு. இது கேட்டதோட செம ஷாக் ஆகுறாங்க ரியா. அப்ப ரியா கேக்குறாங்க, என்னங்க கார்த்திக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்படி நாளே இப்படி பண்றாரு அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, இங்க பாரு ரியா, கவலைப்படாத, இன்னும் 1 மாசம் இருக்குல்ல, 1 மாசத்துல ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பா கார்த்தி சிக்குவான் அப்படின்னு. ரியாவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா கேக்குறாங்க, ரியாட்ட கேக்குறாங்க, ரியா என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்றாங்க, இன்னைக்கு காலையிலே ஏதோ மிஷின் ஒர்க் ஆகாம போச்சான். கார்த்திக் கண்டிப்பா அந்த மிஷினை ஒர்க் பண்ண மாட்டாரு அப்படின்னு தான் ஆனந்த் நினைச்சிருக்காரு. ஆனா ஈஸியா கார்த்தி அந்த மிஷினை சரி பண்ணிருக்காரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க, பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன், கார்த்தி சாதாரண ஆள் கிடையாது. சரி நம்ம நினைச்ச மாதிரி ஒரு 4-5 பேரை அனுப்புவோம் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்றாங்க, ஏற்கனவே உங்க மேல அத்தை செம கோவத்துல இருக்காங்க. இப்ப மறுபடியும் நீங்க எதுலையாவது சிக்கினீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, என்ன நடந்தாலும் சரி, கார்த்தி மறுபடியும் இந்த வீட்டுக்கு மகாராஜா ஆகக்கூடாது. அவன் போனதுதான், மறுபடியும் அவன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியாவும் சரிங்கக்கா, உங்களை நம்பிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா நேரா கம்பெனிக்கு கால் பண்றாங்க. அங்க தெரிஞ்ச 4 பேர் இருக்காங்க, நம்ம ஐஸ்வர்யாவுக்கு ஃபேவரா இருக்க 4 பேர். அப்ப ஐஸ்வர்யா கிட்ட சொல்றாங்க, மேடம் ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க மேடம் என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, உங்களால எனக்கு ஒரு விஷயம் ஆகணும் அப்படின்னு. அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்றாங்க, மேடம் ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணி சொல்றீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு.
அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, அங்க என்னுடைய குழந்தை கார்த்தி வந்திருக்கான், அவன் வேலை பார்க்க வந்திருக்கான், அங்க அவன் நிம்மதியா வேலை பார்க்க கூடாது அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அவ்வளவுதானே மேடம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, அவன் 30 நாள் அங்க இருக்க போறானோ, அந்த 30 நாளா அவனுக்கு நரக வேதனையா இருக்கணும், அவன் அந்த கம்பெனியை விட்டு ஓடி வர அளவுக்கு நீங்க டார்ச்சர் கொடுக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவனுங்களும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறானுங்க. அதுக்கப்புறமா அந்த மேனேஜர் கிட்ட ஐஸ்வர்யா பேசுறாங்க, இங்க பாருங்க, உங்க கார்த்தின்னு ஒருத்தன் வேலை பார்க்க வந்திருக்கான், அவனை ஒழுங்கா வேலை பார்க்க விடாதீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் கேட்குறாரு, மேடம் அது மேடத்தோட சன்னு தானே அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் அங்க நிம்மதியா வேலை பார்க்க விடக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவரும் சரிங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறமா மேனேஜர் நேரா கார்த்தியை பாக்குறாரு. கார்த்தியை பார்த்து, கார்த்தி நீ தானே இப்ப புதுசா வேலைக்கு வந்திருக்க அப்படின்னு. அதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, ஆமா, இந்த பையன் தான் அபிராமி அம்மாவோட கடைசி பையன் அப்படின்னு. அதுக்கு மேனேஜர் சொல்றாரு, யாரா இருந்தா எனக்கு என்ன, வேலை பாக்குறவங்க ஒழுங்கா வேலை பார்க்கணும்ல, இந்த பையன் நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. அப்ப பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்க, என்ன சார் சொல்றீங்க, காலையில இருந்து இந்த தம்பி எவ்வளவு வேலை பார்த்திருக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, என்ன வேலை பார்க்கணும்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா பாக்குறேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இது மாதிரி ரொம்ப முக்கியமான வேலை, அங்க உள்ள மூட்டையெல்லாம் தூக்கி கொண்டு போய் மாடியில அடுக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்க, கார்த்திக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு. அதுக்கு மேனேஜர் சொல்றாரு, வேலை பக்கம் தானே வந்திருக்கு, இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, பார்க்க சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையெல்லாம் அடுக்கிறதுக்காக போறாரு. அப்ப கார்த்தி டக்குன்னு ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாரு. இதனால கார்த்தியோட காலில் ஃப்ராக்சர் ஆயிட்டு அப்ப அங்க உள்ளவங்க கார்த்தியை அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. கம்பெனியில இருக்க அருணுக்கு விஷயம் தெரிய வருது, இது மாதிரி கார்த்திக்கு காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ஆனந்த் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. அப்ப அருண் கேக்குறாரு, என்னன்னா இப்படி இருக்க, தம்பிக்கு அடிபட்டிருக்கு, ஆனா கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே மாட்டேங்கிறிய தம்பியை பத்தி அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, எனக்கு கார்த்தி இந்த போட்டியில தோக்கணும், அது மட்டும்தான் எனக்கு இப்ப மனசுல இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருண் சொல்றாரு, அண்ணா நீ இந்த அளவுக்கு கொடூரமா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, கார்த்தி இந்த போட்டியில தோக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அப்ப கார்த்தியோட காலில் பலமா அடிபட்டு இருக்கிறதுனால கார்த்தியால நடக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வருது. வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே நேரா ஹாஸ்பிட்டல் வராங்க. வந்து நம்ம கார்த்தியை பார்த்துட்டு அபிராமி செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை பாத்தீங்களா, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த தீபா தான் தேவையில்லாம கார்த்தியை சவால் விட சொல்லி இப்படி ஆக்கிட்டா அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் ஆனந்த் தான் ஃபர்ஸ்ட் கார்த்திக்கு சவால் விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்கமிங் எபிசோடு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.